அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, விரைவில் திருமணமாக கட்டாயம் தினமும் சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். திருமணம், வேலை, குழந்தை ஆகிய மூன்றும் சரியான பருவத்தில் நடக்க வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்லி வைப்பார்கள். ஆனால் பலருக்கும் இது சரியாக அமைவது கிடையாது என்பது உண்மை. இந்த மூன்றில் ஏதாவது ஒரு பிரச்சனை, தடை ஏற்படுவது உண்டு. அதிலும் சரியான வயதில் திருமணம் நடைபெற வாய்ப்பு இல்லை. ஏதேனும் ஒரு காரணத்திற்காக திருமணம் தள்ளி போய்கொண்டே இருக்கும். காரணமே இல்லாமல் திருமணம் தடைபடுகிறது என சொல்லுபவர்கள்தான் அதிகம். இப்படிப்பட்டவர்கள் வீட்டில் இருந்தபடி ஒரு எளிமையான மந்திரத்தை தினமும் நம்பிக்கையுடன் சொல்லி வந்தால் விரைவில் திருமணம் தடைகள் விலகி நல்ல வரன் அமையும் என சொல்லி வைத்தார்கள் புராணத்தில். திருமண தடை என்பது பலரும் வாழ்க்கையில் சந்திக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளில் ஒன்றாக உள்ளது. ஜோதிட ரீதியாக திருமண தடை ஏற்பட ஜாதக ரீதியாக பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம் அல்லது சுக்கிரன் பாதிக்கப்பட்டு இருந்தால் திருமணத்தில் தடை அல்லது தாமதம் ஏற்படும். ஜாதகத்தில் 7ஆம் இடத்தை கலத்திர ஸ்தானம் என்பார்கள். இதுதான் திருமணத்திற்கு காரணமான இடமாக சொல்லப்படுகிறது. இந்த 7ஆம் வீடு அதிபதி 6, 8, 12 மறைந்து இருந்தாலும், சனியின் பார்வை 7ஆம் வீட்டில் பதிந்தாலும், தசாபுக்தி சாதகமாக இல்லை என்றாலும் திருமணத்தில் தடை, தாமதம், பிரச்சனைகள் ஆகியவை ஏற்பட்டு மனதில் கடும் வேதனையை அனுபவிப்பீர்கள். இது தவிர இன்னும் சில காரணங்களும் திருமண தடை ஏற்படுவதாக சொல்லப்படுகின்றன. காரணம் எதுவாக இருந்தாலும் திருமணத்தில் ஏற்படும் தடை விலக சில எளிய பரிகாரங்கள், கோவில் வழிபாடுகளும் சொல்லப்படுகின்றன. ஆனால் இவற்றை அனைவராலும் செய்ய முடியுமா என்றால் குதிரை கொம்பாகத்தான் உள்ளது. இது பரிகாரங்கள் எதுவும் செய்ய முடியாது, கோவிலுக்கும் செல்ல முடியாது என்பவர்கள் வீட்டிலேயே எளிமையான மந்திரங்களை தினமும் சொல்லி வந்தால் திருமணத்தடைகள் விரைவில் நீங்கி நல்ல வரன் அமையும் என சொல்லப்படுகிறது. திருமணத்தடை விலக தினமும் காலை அல்லது மாலை வேளையில் அல்லது இருவேளையும் விளக்கேற்றி நம்பிக்கையுடன் 21 முறை அல்லது 48 நாட்கள் தொடர்ந்து வழிபாடு செய்வதனால் விரைவில் திருமணத்தடை விலகி நல்ல மன வாழ்க்கை கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. பெண்கள் கூற வேண்டிய சக்தி வாய்ந்த திருமணம் உடனடியாக நடைபெற இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் அல்லது ஒலிக்க கேட்க வேண்டும். ஹோம் ஹிரீம் யோகினி யோகினி என்னும் மந்திரத்தை கண்டிப்பாக கூறலாம். யோக யோகேஸ்வரி, யோக பயங்கரி, கைலாசநாதே, கலஸ்தாவர ஜன மாங்கல்ய மகுஜ மவ வஜம், ஆகர்ஷ்ய ஆகர்ஷண ஸ்வாகா. அதாவது இந்த மந்திரத்தை உடனடியாக பெண்கள் கூறி வழிபட வேண்டும். அடுத்ததாக ஆண்கள் சொல்ல வேண்டிய மந்திரமாக விதேகி தேவி கல்யாண விதேகி விபூஷவாக ஸ்ரீயம் ரூபம் தேஜி சமம் தேகி. முக்கியமாக யசோ தேகி ஸ்திவ்ய சோக ஹரி. இந்த மந்திரங்களை மனதார கூற வேண்டும். திருமண வரம் தரும் திருப்புகள் விரல்மாறன் 5 மலர்வாழி சிந்த மிகவாணி. முக்கியமாக இந்து வெயில்காய மிதவாடை வந்து தளல் போல ஒன்று விளைந்த மாதர் தம் வசை கூற குறைவானர் குன்றில் உரைபேதை கொண்ட கொடிதான துன்ப மயதீர குளிர்மாலையின் கண் அணிமாலை தந்து குளிர்தீர வந்து குறுகையோ மரிமானன் உச்ச இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியலா மலைமாவு சிந்த அலைவேளை அஞ்ச வடிவேல் எரிந்த அதீரா அறிவால் அழிந்து உன் இருதால் இறைஞ்சும் அடியார் உடைஞ்சல் கலையோன அழகால செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமானே. குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு விநாயகப் பெருமானை வழிபட்டுவிட்டு இந்த மந்திரங்களை தினமும் சொல்ல துவங்க வேண்டும். குறிப்பிட்ட நாட்கள் அல்லது வாரங்களோ அல்லது வேண்டுதல்கள் நிறைவேறும் வகையிலோ அல்லது திருமணம் நடைபெறும் வரையிலோ இந்த வழிபாட்டினை தினமும் சொல்ல வேண்டும் என்பது நியதியாகும். குறிப்பாக
திருமண தடையில் நீங்கி விரைவில் நல்ல வரன் அமைய காத்யாயினி மந்திரம், கல்யாண சுந்தரேஸ்வர மந்திரம் மற்றும் முருகப்பெருமான் மந்திரங்களை ராகு காலத்தில் அல்லது தினமும் 108 முறை கூற வேண்டும். துர்க்கை அம்மன் முருகன் சன்னதியிலும் கூறி வருவது சக்தி வாய்ந்தது. குறிப்பாக காத்யாயினி மந்திரம் பெண்களுக்கு ஓம் காத்யாயினி மகாமாயே மகாயோகின்ய அதீஸ்வரி நந்தகோப சுதம் தேவி பத்மே குருதே நமக எனும் மந்திரத்தை தினமும் 108 முறை பெண்கள் சொல்ல வேண்டும். இது 41 நாட்கள் சொல்ல அவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் என்பது ஐதீகமாகும். பொதுவாக ஆண்களும் பெண்களும் கூற வேண்டிய, இருபாலரும் கூற வேண்டிய மந்திரமாக ஓம் ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வராய நமக, ஓம் லக்ஷ்மி நாராயணாய நமக, ஓம் வள்ளி தேவசேன சுப்பிரமணியாய நமக எனும் மந்திரத்தை ஆண் அல்லது பெண்களும் தாராளமாக கூறி வழிபட்டீர்கள் என்று சொன்னால் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். குறிப்பாக பெண்களுக்கும் ஆண்களுக்கும் விரைவில் திருமணம் நடைபெற அற்புதமான மந்திரம்தான் இந்த மந்திரமாகும். அடுத்ததாக காமதேவ காயத்ரி மந்திரமாகும். விரைவில் உருவ அமைய ஓம் காமதேவாய வித்மகே புஷ்பபானாய தீமகே தன்னோக பிரச்சோதயாத் எனும் மந்திரத்தை கூறுவதன் மூலம் விரைவில் திருமணமடைந்து உடனடியாக உறவு அமையும். வழிபாட்டு முறையாக ராகு காலம் அல்லது வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணி முதல் 12 மணிக்குள் எலுமிச்சை விளக்கு ஏற்றி வழிபடலாம். சுயமர பார்வதி மந்திரத்தை கூறும் தோஷங்கள் கண்டிப்பாக நீங்கும். குறிப்பாக இவற்றை நம்பிக்கையுடன் உச்சரித்து நல்ல வரம் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டிய வாழ்த்துகிறோம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.